ஹாய்ங்க, இது பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஈவினிங் எடுத்த விளாக் தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு தான் ஒப்புட்டு செய்யலான்னு சொல்லி, அதாவது போலி செய்யலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே பார்த்திங்கன்னா வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் செஞ்சிட்ருக்கேன். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி தான் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒப்புட்டு பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டேன். ஒப்புட்டுக்கு பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் செஞ்சுருந்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பருப்பு ரொம்ப குழைய வெந்துருச்சு. குழைய மீன்ஸ் ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த உருண்டை பிடிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக தான் இருந்தது. அதனால் நெக்ஸ்ட் டைம் இது சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தான் செஞ்சு வச்சுருந்தேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. நைட்டு பார்த்திங்கன்னா நல்லா மழை பிடிச்ச ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இடி மின்னலோடு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழையிலையும் பார்த்தீங்கன்னா சூடான சப்பாத்தி போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துட்டேன். மணி 8 போகுது. தனிஷும் சாப்பிட்டுட்ருக்காரு. பால் ஊற்றி கொடுத்துட்டுன்னா சாப்பிட்ருவார். ஒப்புட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் செஞ்சுருந்தேன். 2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சு உருண்டை உள்ளே வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாகவே இருந்தது.